ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2021ஆம் ஆண்டு அதில் பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகளை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான பார்ட் 1 வீடியோ. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவின் மிக நீளமான சாலை வளைவு பாலம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது? ஆன்சர் வந்து மேகாலயா. ஸோ இந்த பாலத்தை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம். இந்த பாலத்தோட நேம் என்ன அப்படின்னா வக்ரு பிரிட்ஜ், வக்ரு பாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பாலத்தோட நீளம் வந்து 169 மீட்டர். இது எப்போ திறந்தாங்க அப்படின்னா ஜனவரி 22, 2021. இந்த பாலம் எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா போலஞ்ச் அண்டு சோபர் இந்த ரெண்டு பிளேஸையும் நான்ஜ்ரி அப்படின்ற பிளேஸோட கனெக்ட் பண்ணுது. இதை திறந்து வச்சவங்க யார் அப்படின்னா மேகாலயாவோட சிஎம் கான்ராட் சங்மா அவர் தான் திறந்து வச்சிருக்காரு. இந்த பாலம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஆன்சரில் பார்த்தது தான், மேகாலயாவில் இருக்கிற ஈஸ்ட் காசி ஹில்ஸ், அதாவது கிழக்கு காசி மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இந்த பாலம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பாலம் ரிலேட்டடாக எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது செகண்ட் கொஸ்டின், ராஜீவ் ரஞ்சன் மிஸ்ரா சமீபத்தில் எந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார்? தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர். தேர்ட் கொஸ்டின், உலகில் எந்த நாடு மிக அதிக அளவில் நடப்பு கணக்கு உபரியினை கொண்டுள்ளது? சீனா. ஃபோர்த் கொஸ்டின், உலக பொருளாதார மன்றத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஜெனீவா. உலக பொருளாதார மன்றம்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ கொஸ்டின் நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததாக ஃபிஃப்த் கொஸ்டின், சமீபத்தில் எந்த நாடு அதன் பாஸ்மதி அரிசிக்கு புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது? பாகிஸ்தான். அடுத்ததாக சிக்ஸ்த் கொஸ்டின், புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தமானது யாருக்கு இடையில் கையெழுத்தானது? ஆன்சர் வந்து ரஷ்யா மற்றும் அமெரிக்கா. இந்த ஸ்டார்ட்டோட அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டார்ட்டோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. சரியா? இந்த ஸ்டார்ட் ஒப்பந்தம் வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் கையெழுத்தானது. அது சைன் பண்ண டேட் எப்போ அப்படின்னா April 8, 2010 சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக செவன்த் கொஸ்டின், 16வது உலகளாவிய காலநிலை இடர்குறியீட்டு தரவரிசை 2021 என்பதில் முதலிடம் பிடித்த நாடு எது? மொசாம்பிக். அடுத்ததாக எய்த் கொஸ்டின், சையத் முஷ்டாக் அலி கோப்பை கிரிக்கெட் தொடர் 2021 என்ற கோப்பையை வென்ற அணி எது? தமிழ்நாடு. அடுத்ததாக நைன்த் கொஸ்டின், விரைவு சாலைகளில் 2 விமான ஓடுதளங்களை கொண்ட வகையில் இந்தியாவின் முதல் மாநிலமாக மாறிய மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். அடுத்ததாக 10th கொஸ்டின், ஆசியா பசிபிக் தனி பயனாக்கப்பட்ட குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? சிங்கப்பூர். அடுத்ததாக 11th கொஸ்டின், நாட்டின் மிக நீண்ட சரக்கு ரயிலை சமீபத்தில் இயக்கிய ரயில்வே மண்டலம் எது? தென்கிழக்கு மத்திய ரயில்வே. ஸோ அந்த சரக்கு ரயிலோட பேர் என்ன அப்படின்னா வாசுகி. அந்த ரயிலோட நீளம் வந்து 3.5 கிலோமீட்டர். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததாக 12th கொஸ்டின், 26வது ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றத்திற்கான மாநாடானது 2021ஆம் ஆண்டில் எங்கு நடைபெற உள்ளது? ஸ்காட்லாந்து. அடுத்ததாக 13th கொஸ்டின், அயோத்தி மாவட்டத்தில் கட்டப்பட உள்ள மசூதி யாருக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது? அகமதுல்லா ஷா. அடுத்ததாக 14th கொஸ்டின், ஆல்ஃபா குளோபல் யூனியன் எங்கு உருவாக்கப்பட்டது? கூகுள். அடுத்ததாக 15th கொஸ்டின், எந்த மாநிலத்தின் காட்சிப்பட ஊர்தி 2021ஆம் ஆண்டிற்கான குடியரசு தின அணிவகுப்பில் முதல் பரிசை வென்றுள்ளது? உத்தரப்பிரதேசம். அடுத்ததாக 16th கொஸ்டின், 2021ஆம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருதினை பெறுபவராக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டவர் யார்? ஸோ இதில் நம்ம ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேப்லெட் காலமாக பார்த்துடலாம். ஸோ இந்த மொத்தமே இந்த பத்ம விபூஷன், அதாவது 2021 பத்ம விபூஷன் அவார்டு வந்து மொத்தமே 7 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார் யாருன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீ ஷின்ஷோ அபே. எந்த ஃபீல்டு அப்படின்னா பப்ளிக் அஃபேர்ஸ், பொதுப்பணித்துறை. அது எந்த கண்ட்ரினா அவங்க வந்து ஜப்பான். அடுத்ததாக ஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியம். இல்லை போஸ்டுமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ போஸ்டுமஸ்னால் என்ன அப்படின்னா மரணத்திற்கு பின்னால். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் எந்த ஃபீல்டு அப்படின்னா ஆர்ட். எந்த ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு. அடுத்ததாக தேர்ட் ஒன் வந்து டாக்டர் பெல்லி மொனாப்பா ஹெக்டே. அவர் வந்து மெடிசன் ஃபீல்டில் வந்து வாங்கியிருக்காரு. அவரோட ஸ்டேட் வந்து கர்நாடகா. அடுத்ததாக வந்து ஸ்ரீ நரேந்திர சிங் கபானி. இது வந்து போஸ்டுமஸ். இவருமே மரணத்துக்கு பின்னாடி வாங்கியிருக்காரு. எந்த ஃபீல்டு அப்படின்னா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வாங்கியிருக்காரு. அவரோட கண்ட்ரி வந்து USA, அமெரிக்கா.
அடுத்ததாக வந்து 5th யாருன்னா அப்படின்னா மௌலானா வஹீதுதீன் கான். அவர் எதில் அப்படின்னா அதர்ஸ் ஃபீல்டுன்னு ஒரு ஃபீல்டு, அதில் வந்து ஸ்பிரிச்சுவலிசம் அந்த ஃபீல்டில் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டேட் வந்து டெல்லி. அடுத்ததாக வந்து ஸ்ரீ பிபி லால். அவர் வந்து அதர்ஸ் கேட்டகரியில் ஆர்கியாலஜியில் வாங்கியிருக்காரு. அவரோட ஸ்டேட் வந்து டெல்லி. அடுத்ததாக 7th யார் அப்படின்னா ஸ்ரீ சுதர்ஷன் ஷா. அவர் வந்து ஆர்ட் ஃபீல்டுக்கு வாங்கியிருக்காரு. அவரோட ஸ்டேட் வந்து ஒடிசா. ஸோ மொத்தமே பத்ம விபூஷன் 2021க்கு வந்து மொத்தமே 7 பேர் தான். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல ஷின்ஷோ அபே மட்டும்தான் இந்த ஆப்ஷனில் இருக்கார். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஷின்ஷோ அபே தான். நீங்கள் இந்த டேப்லெட் காலமை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க மாற்றி மாற்றி கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது நேமை கொடுத்து அவர் எந்த ஃபீல்டுக்கு வாங்கினாருன்னு கேட்கலாம், இல்லைனா நேமை மட்டும் கொடுத்து அவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர், எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைனா நேம் மட்டும் கொடுத்து அவர் வந்து பத்ம பூஷன் வாங்கினாரா, பத்ம விபூஷன் இந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் எந்த மாதிரி அவங்க மடக்கி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த டேப்லெட் காலமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 17th கொஸ்டின். COVID-19 செயல்திறன் குறியீட்டின்படி COVID-19 தொற்றுக்கு எதிராக சிறப்பாக செயல்படும் நாடு எது? நியூசிலாந்து. அடுத்தது 18th கொஸ்டின். 5வது தலைமுறை 5G தொலைத்தொடர்பு சேவையை வெற்றிகரமான பரிசோதித்த நாட்டின் முதல் தொலைத்தொடர்பு நிறுவனம் எது? ஏர்டெல். அடுத்தது 19th கொஸ்டின். சமீபத்திய ஒரு அறிக்கையின்படி காவற்படையில் அதிக அளவில் பெண்களை பணியமர்த்தியதற்கான பட்டியலில் எந்த மாநிலம் முன்னிலை வகிக்கிறது? பீகார். அடுத்தது 20th கொஸ்டின். ஊழல் கண்ணோட்ட குறியீட்டு 2020 என்ற அறிக்கையில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? டென்மார்க். அடுத்ததாக 21st கொஸ்டின். எதிர்வரும் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு சென்னை மாவட்டத்திற்கான தேர்தல் தூதுவராக யார் பெயரிடப்பட்டுள்ளார்? நேம் வந்து வாஷிங்டன் சுந்தர். ஸோ அவர் வந்து எந்த துறையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்கலாம். இந்தியன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் அவர். அடுத்ததாக 22nd கொஸ்டின். சமீபத்தில் 2021ஆம் ஆண்டின் குடியரசு தின அணிவகுப்பில் எந்த நாட்டின் இராணுவம் பங்கேற்றுள்ளது? வங்கதேசம். ஸோ இதிலிருந்து இன்னொரு மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது 2021 குடியரசு தினத்தில் வந்து சிறப்பு விருந்தினராக யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ 2021 குடியரசு தின விழாவில் வந்து சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரல. ஏன்னா கோவிட் தொற்று இருக்கிறதுனால சீஃப் கெஸ்ட் வந்து 2021 ரிபப்ளிக் டேல வந்து யாருமே வரல. அடுத்ததாக 23rd கொஸ்டின். 2020ஆம் ஆண்டில் உலகில் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீட்டை பெற்ற நாடு எது? சீனா. அடுத்ததாக 24th கொஸ்டின். இந்தியாவில் பனிக்கட்டி ஹாக்கியின் தலைநகராக கருதப்படுவது எது? லடாக். அடுத்ததாக லாஸ்ட் கொஸ்டின். இந்திய நீதி அறிக்கை 2020 என்ற அறிக்கையில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது? மகாராஷ்டிரா. ஸோ பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான பார்ட் 1 வீடியோ வந்து முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன் மை மெட்டீரியல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.